இப்படி குறுக்கும் நெடுக்குமாக சாலையில் வாகனங்கள் செல்வது தேனி பழைய பேருந்து நிலைய பகுதியில்தான். தேனி பழைய பேருந்து நிலைய பகுதியில் திடீரென மேற்கொள்ளப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கும் குழப்பமே இது. தேனி பங்களாமேடு பகுதியில் இருந்து வரும் வாகனங்களும் பெரியகுளம் சாலையில் இருந்து வரும் வாகனங்களும் ஒன்றாக இணைந்து பழைய பேருந்து நிலைய பகுதிக்குள் வந்து செல்லும் வகையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல தேனி கம்பம் சாலை மற்றும் பெரியகுளம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் பழைய பேருந்து நிலைய பகுதிக்குள் நுழைந்து செல்லும் வகையிலும், கம்பம் மற்றும் பெரியகுளம் பகுதிகளில் இருந்து வரும் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்திற்குள் நுழையாமல் 200 மீட்டர் தொலைவில் சாலையிலேயே பயணிகளை இறக்கிவிடும் வகையிலும் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆங்காங்கே சாலைகளில் டேக் டைவர்சன் என தடுப்புகளை வைத்து வாகனங்கள் திருப்பி விடப்படுவதால் தேனி நகரமே வாகன நெரிசலில் சிக்கி தவிப்பதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். பலசர கடைக்கோ ஒரு மளிகை கடைக்கோ ஒரு பொருள் வாங்க வந்தோம்னா தேனிக்குள்ளே எந்த கடையிலையுமே போய் பொருள் வாங்க முடியல சார். அங்கே சுற்றி போக வேண்டியிருக்குது. பெரியகுளத்து ரோடுக்கு போனால் இங்கேருந்து அந்த வழியை சுற்றி அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு பொருள் வாங்கினா போக முடியல, நெருக்கடி ஓவராக இருக்குது. போக்குவரத்து நெரிசலை நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் சரி செய்ய மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றனர். போக்குவரத்து மாற்றத்தால் பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கடைகளில் வியாபாரமும் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லா பஸ்ஸும் வெளியே நின்று போகிறதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு ஆள் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. உண்மையை மாதிரி ஆக்கி பஸ் நிலையத்துக்குள்ளே ஆட்கள் இறங்கி ஏற முடியல, அதுவாக ரோட்டை கடக்க முடியல. அவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை எங்களுக்கு வியாபாரம்லாம் சுத்தமாக பாதிப்பாயிடுச்சு. சாலைகளில் ஆங்காங்கே பயணிகள் இறக்கிவிடப்படுவதால் தாங்களும் சவாரி கிடைக்காமல் தவிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது சார், ரொம்ப இடங்களாக இருக்குது. எல்லாத்தையும் உண்மையாக்கிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஆட்டோக்காரங்களுக்கு. பரிசோதனை முயற்சி என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த போக்குவரத்து மாற்றத்தால் தேனி நகரமே வாகன நெரிசலில் சிக்கி தவிப்பதாக குமுறுகின்றனர் நகரவாசிகள். ஒரு பரிசோதனை என்ற பேரில் ஒரு 15 நாளாக பஸ்ஸை பூராமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இதனால் பஸ்ஸை மாற்றி அமைச்சதுனால பஸ்ஸு எதிர் எந்த திசையில் வர்றவங்க கூட அவங்களுக்குள்ள தெரியாமல் மோதும் சூழ்நிலை ஏற்படுது. இது சமீபமாக 2-3 விபத்து கூட ஏற்பட்டு போச்சு. இதனால் மக்களும் கஷ்டப்படுறாங்க. இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் காமராஜர் பேருந்து நிலையத்தை சுற்றி 1500 வியாபாரிகள் உள்ளான். இந்த 1500 வியாபாரிகள் இந்த 15 நாளாக ரொம்ப சிரமப்படுறான். மொத்தத்தில் இந்த போக்குவரத்து மாற்றம் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதே தேனி நகர மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.